இது ஒரு ஈவினிங் vlog தாங்க. சாயந்தரமா வாசலில் கோலம் போட்டுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறப்ப தான் காலையில் சுட்ட இட்லி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க. ஓகே, அந்த இட்லியை வச்சு இட்லி உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இட்லியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. அது ஊறிட்டுருக்கிற டைமில் சைட் பை சைடாக ஒரு 1.5 பெருவெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறின இட்லியெல்லாம் இந்த மாதிரி உதுத்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம், உப்பு, வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற முடியல நல்லா வணக்கிடுங்க. ஒன்ஸ் வணங்கின பிறகு நாம் உதுத்து வச்சுருந்த இட்லியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான இட்லி உப்புமாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிங்க. இவ்வளோ தாங்க இட்லி உப்புமா. இட்லி உப்புமாவுக்கு யூஸ்வலாக நாங்கள் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி மாவடை வச்சு சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.